இப்பொழுது சற்று நேரத்தில் இனிய விழா கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த இனிய விழாவில் வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மங்கையர் அனைவருக்கும் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு இனிய ஒரு பாடலை அருமை நண்பர் சிவா அவர்கள் தர வைக்கின்றார்கள். நம்முடைய விவேக அறக்கட்டளை சார்பாக இதற்காக ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் நம்முடைய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரிச் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ரிச் டிவி லயன்ஸ் கிளப் ஆஃப் திருநெல்வேலி, பெர்ஃபெக்ட் கோல்டு, சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் மற்றும் காஜா என்டர்பிரைசஸ், அனீஸ் கிராண்ட் பாரடைஸ், இத்தாலியன் பேக்கரி, மயூரி டிவி இணைந்து நடத்தும் இந்த இனிய 11வது மகளிர் தின விழாவில் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கும் நம்முடைய சாதனை பெண்கள் எல்லோருக்கும் விவேகா அறக்கட்டளை சார்பாகவும் அதனுடைய நிறுவனர் திருமிகு எஸ்ஜே அழகேசராஜா அவருடைய சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு அதேபோல் தன்னுடைய ஸ்பான்சர் தந்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த இனிய விழாவில் வந்து கலந்து கொண்டு தன்னுடைய நடுவர் பணி மற்றும் சாதனை பெண்கள் என்ற பரிசையும் பெற இருக்கும் அன்பு சகோதரிகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு இனிய பக்தி பாடலை தர வைக்கின்றோம். இந்த இனிய விழாவில் உங்களுடைய முழு திறமைக்கும் மதிப்பு அளிக்கப்படும். அதாவது இந்த விழாவில் இருந்தால் நீங்கள் மேலே சன் டிவி போகிறாருந்தாலும் சரி, இது போன்ற விழாக்களில் உங்களுடைய திறமைகளை காண்பிக்கும் பொழுது உங்களுடைய திறமை மென்மேலும் உயரும். நான் என்னை பற்றி சொல்வதற்காக அல்ல, நான் எல்லா டிவிலையும் சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி எல்லா டிவிலையும் பாடி கோல்டு மெடல் நிறைய பரிசு வாங்கியிருக்கிறேன். ஒரு நிறைய உதாரணம் சொல்லலாம். அதில் ஒரே ஒரு உதாரணம், எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர் கையினால் பாராட்டு பெற்று சாலை பெற்றவன் அடியன் என்பதை உங்களோட தெரியப்படுத்திக் கொடுக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுடைய உழைப்பு தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும் பொழுது அது வெற்றியை நோக்கி பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய முழு திறமையும் காண்பிக்குமாறு கேட்டுக்கொண்டு சிவா அவர்களை இப்பொழுது மேடை கிடைக்கின்றேன். ஒரு இனிய பக்தி பாடலை தெரிவிக்கின்றார்கள். முதல்ல உள்ளவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நடுவராக வந்து பணிபுரிய இருக்கும் திருமதி கௌசல்யா அவர்களுக்கும் செல்வி மருத்துவர் முத்துலட்சுமி அவர்களுக்கும் நன்றியை கொடுக்கிறோம். எல்லா நடுவரும் வரிசையாக வந்துட்டு இருக்காங்க. முதல்ல வந்தனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திருமிகு சகோதர சிவா அவர்கள் ஒரு இனிய முருகர் பாடலை தரைக்கிறார்கள். காண
ஜட்ஜி எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிடுங்க. எவ்வளோ நேரம்னு அந்த குறித்த நேரத்தில் கரெக்டாக முடிச்சிடணும். அது மெயின். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 நிமிஷம் ஒரு கண்டென்ட்னா 5 நிமிஷத்தில் முடிச்சிடணும். 3 நிமிஷம்னா 3 நிமிஷம் பாட்டு, அவ்வளோதான். ஏன்னா நிறைய போட்டியாளர் இருக்கிறதுனால அடுத்தடுத்து பண்ணுறதுக்காக அந்த டைமிங் நம்ம கீப் பண்ணிக்கணும். அதுதான் மெயின். மிக்க நன்றி. அதே போல் விளம்பரதாரர்கள் எல்லாருடைய உதவியால் இந்த நிகழ்ச்சி, மகளிர் தின நிகழ்ச்சி நடக்குது. எனவே இதற்கு விளம்பரங்கள் தந்து இந்த நிகழ்ச்சி நடப்பதற்காக எல்லா விதமான ஒத்துழைப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இதற்காக அனுதினமும் பாடுபட்டு கொண்டிருக்கும் எல்லா வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் எஸ்ஜி அழகேசராஜா அவர்கள் சார்பாகவும் விவேகா ட்ரஸ்ட் சார்பாகவும் நன்றியை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு, இந்த மண்டபம் இன்னும் சற்று நேரத்தில் வந்து நிரம்பிடும். அதே போல் நேஷனல் நியூஸ் அதனுடைய தலைவர் எனது அருமை சகோதரர் செல்வகுமார் அவர்களை அன்போடு வரவேற்பதில் பெருமடைகின்றோம். இங்கு வந்திருக்கும் அனைத்து மகளிர் பெண்கள் எல்லாரையுமே எஸ்ஜி அழகேசராஜா அவருடைய விவேகா ட்ரஸ்ட் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறோம். பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தா எனது அருமை சகோதரர் அமல் தாமஸ் ஜுவல்லரி வச்சிருக்காங்க. நீங்கள் நகைகள் வாங்கணும்னா போய் நம்முடைய மேஜர் ரத வீதியில் இருக்கு. நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா எஸ்ஜி அழகேசராஜா அவரோட தோள் நின்று மிகச் சிறப்பாக தன்னுடைய முழு திறமையும் காண்பிச்சு ஒரு உணவு ஏற்பாடு எல்லாமே பண்ணக்கூடியது அமல் தாமஸ் சாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு இனிய பாடலை தெரிவிக்கின்றோம். மீண்டும் ஒரு பாடலை சிவா அவர்களை பாடலிக்கின்றோம். எனது அருமை சகோதரி அனீஸ் கிராண்ட் பாரடைஸ் ஃபாத்திமா அவர்களுக்கும் இத்தாலியன் பேக்கரி மற்றும் மயூரி டிவி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இனிய வாய்ப்பில் வந்து கலந்து கொண்டிருக்கும் அருமை சாதனை பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு ஒரு இனிய பாடலை தெரிவிக்கின்றோம். பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலையிலோ அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான். காலையிலோ ஓய்வெடுத்து தூங்குகின்றான். காலையிலோ ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலையிலோ இன்னலிட்ட கோவியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு கண்ணவன் தோழியிலே செய்தான். தாலேலோ இன்னலிட்ட கண்ணீரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு கண்ணவன் தோழியிலே செய்தான். தாலேலோ அந்த மந்திரத்தில் அவன் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதமாறாரோ மண்டலமே உறங்குதமாறாரோ. ஆயப்பாடி மாடியில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். காலையிலோ படம் மீதிலவன் ஜனங்கள் ஆடிய பின் ராகமெல்லாம் தீர்த்து கொண்டான். காலேலோ நாகப்படம் மீதிலவன் ஜனங்கள் ஆடியது ராகமெல்லாம் தீர்த்து கொண்டான். காலேலோ அவன் மோகவிலை கூட யோகவிலை போலிருக்கும் யாரவனை தூங்க விட்டார். ஆராரோ யாரவனை தூங்க விட்டாரோ. ஆயர்பாடு மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றார். காலையிலோ
கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கிவிடும் அன்னையரை தூரெழுப்ப வாரீரோ. கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியை தூங்கிவிடும் அன்னையரை தூரெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தை கேட்பதற்கும் கண்ணியரே ஜோதியரே வாரீரோ. கண்ணியரே ஜோதியரே வாரீரோ. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கண்டினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மிக்க நன்றி சிவசுப்ரமணியன். கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்காக தான் பாடிட்டு இருக்கோம். அதே போல் இங்கே வந்து மருத்துவர் முத்துலட்சுமி அவர்கள், செல்வி முத்துலட்சுமி பத்தமடை வந்து பணிபுரிகிறாங்க அரசு சார்பாக. அவர்களுக்கு இப்போ பயிற்சி மருத்துவராக இருக்காங்க. அவர்களை மேடை கழிக்கிறோம். நல்லா கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. நாங்கள்லாம் பேசுகிறத விட பெண்கள் தான் வந்து பேசணும். சரியா? பெண்கள் வந்து பேசணும். இந்த இடத்துல வந்து தன்னுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அமல் தாமஸ் அவர்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஒய்யாமல் சொல்ல நினைப்பீங்க. ஆனால் அவர் தூணாக இருந்து பண்ணுறாரு. மிக்க நன்றி. எங்களுடைய நிறுவன தலைவர் விவேகா அறக்கட்டளையுடைய தலைவர் திருமிகு எஸ் சி அழகேசராஜா அவர்களுக்கும், என்னுடைய பெயர் வந்து கே சடகோப நம்பி, இசை ஆசிரியர், பரணி இசைக்குழு என்பதை தெரிவித்துக் கொண்டு நடுவர் பெருமக்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்பதில் பெருமை அடைகின்றோம். பூ போல் மலர்ந்து தன் வாசம் என்னும் பாசத்தால் இந்த உலகத்தினை மகிழ்ச்சியை பரப்பி கொண்டிருக்கும் அனைத்து மகளிருக்கும் என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் சித்தா டாக்டர் அப்படிங்கிறனால கொஞ்சம் மெடிசின்ஸை பற்றி சொல்லாமல் லைஃப் டயட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இருக்க காலத்தில் ஃபுட் அப்படிங்கிறது நார்மலான டயட் இல்லை. முன்னாடி இருந்த காலத்தில் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே ரொம்ப சத்தானதாக இருந்துச்சு. அதனால அவங்களோட லைஃப் ஏஜ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 80, 90 அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்மளோட பாட்டி தாத்தாவை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் முதுகு வலி அப்படிங்கிறது 60 வயசுக்கு மேலே வந்துச்சு. நம்ம அம்மாக்களுக்கெல்லாம் 40 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்மளோட காலத்தில் எல்லாருக்குமே 20, 25 ஏன் 15 கூட வலி வருது. அதுக்கு காரணம் நம்மளோட டயட் தான். நம்ம எவ்வளோதான் லைஃப் மாற இருந்தாலும் நம்மளோட டயட் அப்படிங்கிறது ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம இப்போ மெயினாக என்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம்? அரிசி சாப்பாடு. காலையிலையும் அரிசி சாப்பாடு, மதியமும் அரிசி சாப்பாடு, நைட்டும் அரிசி சாப்பாடு. நீங்கள் சொல்லலாம் நான் சுகர் இருக்குது அதனால அரிசி சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிட்றேன், காலையில் 2 இட்லி, மத்தியானம் கொஞ்சோண்டு சாதம், நைட்டும் 2 இட்லி. ஆனால் காலையிலையும் இட்லி தான் சாப்பிட்றீங்க, மத்தியானமும் சாதம் தான் சாப்பிட்றீங்க, நைட்டு இட்லி தான். 3 நேரமே அரிசி சாப்பாடு தான். 3 நேரமே அரிசி சாப்பாடு சாப்பிடையில நீங்கள் அளவு குறைய எடுத்துட்டாலும் அரிசி சாப்பாடு தான். அதனால உங்களோட லைஃப் டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வந்து காமனாக டயபெட்டிஸ்க்கு மட்டும் சொல்லலை, நார்மலாக சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன். காலையில் சிறுதானியங்கள், அதாவது வரகு, சாமை, கேழ்வரகு, இப்போல்லாம் அது யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் கூட பண்ண தெரியறதில்லை. அதனால அதெல்லாம் சாப்பாட்டில் எடுத்துக்கணும். மத்தியானம் எப்போது மாதிரியே சாதம் எடுத்துக்கலாம். ஏன்னா சாதம் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி கிடைக்காது. ஸோ அதனால மத்தியானம் சாதம் எடுத்துக்கோங்க. ஆனால் சாதத்துக்கு கூட தினமும் ஒவ்வொரு கீரை இருக்கணும். அது போக நிறைய காய்கறிகளும் இருக்கணும். நைட்டு சாப்பாடு இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வெறும் பயிர் வகைகளை மட்டும் டயட்டில் எடுத்துக்கிடணும். இது போக ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். குழந்தைங்களால ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது தான். ஆனால் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு ஒரு நாளோ கொடுக்கலாம். அப்போது அது அவங்களுக்கு லைஃப் கரெக்டாக இருக்கும். ஆனால் தினமுமே ஜங்க் ஃபுட்ஸாக எடுக்கிறது அவங்களோட டயட்டுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். லேடிஸ் அப்படிங்கிறப்போ பிரச்சனை இன்னொன்று என்னது, அவங்களோட லைஃப் சைக்கிள், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகிறனால ஹெச்பி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஹெச்பி கம்மியாகிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கும் நம்மளோட டயட் வழியாகவே சரி பண்ணலாம். இப்போ ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்கு கூட ஹெச்பி ரேட் ரொம்ப லோவாகுது. நான் என்னோட ஹாஸ்பிட்டலில் பார்த்தது, என்னோட சொசைட்டியில் பார்த்த எல்லாருக்குமே ஹெச்பி ரேட் 10க்கு கீழே தான் இருக்குது. நார்மலாக லேடிஸ்க்கு 12 இருக்கணும், ஜென்ஸுக்கு 13க்கு மேலே இருக்கணும். ஆனால் இப்போ யாருக்குமே ஹெச்பி இல்லை. அதுக்கான காரணமும் டயட் தான். நம்மளோட சாப்பாட்டில் கீரை, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்க்குறதே இல்லை. அதெல்லாம் நம்ம சேர்க்கும் போது தான் ஹெச்பி அப்படிங்கிற லெவல் கூடும். ஹெச்பி தானே, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அயன் டேப்லெட் போட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம்.
ஆனால் அயன் டேப்லெட் போடுறது மட்டும் கிடையாது. நீங்கள் அயன் டேப்லெட் போடுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும்தான் அது உங்களுக்கு சரியாகும். லைஃப் லாங்காக உங்களுக்கு ஹெச்பி அப்படிங்கிறது இருக்காது. லைஃப் லாங்காக அப்போ அயன் டேப்லெட் போட முடியுமா? நம்மளோட லைஃப் எப்போதுமே டேப்லெட்டை நம்பி இல்லாமல் நம்மளோட டயட்டை நம்பி இருக்கணும். டயட்டை நம்பி இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதே போக தேவையில்லை. இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து லாஸ்ட் லைஃப் வரைக்குமே ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஒன்று தான் இப்போ அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளோட டயட் எவ்வளோக்கு எவ்வளோ மாற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹாஸ்பிட்டலை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக என்ன பண்ணலாம்? ஒரு டேட்ஸ், அது போக காட்டு நெல்லிக்காய். எதுக்காக காட்டு நெல்லிக்காய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணுறது என்னமோ அத்திப்பழம் இதுதான். ஆனால் அந்த ரத்தத்தை அப்சர்வ் பண்ணுறதுக்கான காரணம் காட்டு நெல்லிக்காய் தான். அதனால காலையில் இதையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிடணும். அப்புறம் தினமும் ஒவ்வொரு கீரை ஹெச்பி இன்க்ரீஸ் பண்ணும். நம்மளோட வயிற்று தொந்தரவு எதுவுமே வர விடாது. வயிற்று தொந்தரவு இல்லை அப்படின்னா நமக்கு பாதி நோய்கள் நம்மளை அண்டாது. தண்ணி நெக்ஸ்ட். தண்ணி இப்போ யாருமே குடிக்கிறதே இல்லை. கூல்ட்ரிங்க்ஸாக குடிக்கிறோம், ஆனால் தண்ணியாக குடிக்கிறது இல்லை. இன்னொன்று வெந்நியாக குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. வெந்நி குடிக்க பிடிக்காதவங்க முந்தின நாளே போட்டு வச்சுக்கலாம். முந்தின நாளே போட்டு வச்சு அதை ஆறுன தண்ணியை குடிச்சுக்கலாம். வெந்நினால அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஓடும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் வராது. ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்புறம் சுகருக்கும் வெந்நிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இல்லை. வெந்நி குடிக்கிறதுனால நம்மளோட மெட்டபாலிசம் நார்மலாக நடக்கும். மெட்டபாலிசம் நார்மலாக நடந்தால் நமக்கு சுகர் அப்படிங்கிறது வர தேவையே இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ கீரை சாப்பாடு சாப்பிட்றோமோ, காய்கறி இது அப்புறம் சிறுதானியங்கள். இப்போ உள்ள காலத்தில் சிறுதானியங்கள்ங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை. அதனால எல்லாருமே சிறுதானியங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னையிலேருந்து உங்களோட வாழ்க்கையில ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ரெக்வெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வீட்டில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசான வரைக்கும் சிறுதானியங்கள் ரொம்ப முக்கியம். அதனால சிறுதானியங்களை கொண்டு வாங்க. சிறுதானியங்கள் டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தோசை, பொங்கல் அந்த மாதிரி சாப்பிடல அதோட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். உங்களில் வேற யாருக்காவது மெடிசன் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னா கேட்கலாம். ஏதாவது டயட் அட்வைஸோ ஏதாவது யாருக்காவது டயட் அட்வைஸ் எதுவும் வேணுமா? சரி, ஓகே. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ரிலேட்டடான ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் கொடுத்துட்டு என்னோட ஸ்பீச்சை முடிக்கிறேன். இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ங்கிறது எல்லாருக்குமே வராதானே. அப்போது ஃபஸ்ட்டு மெனார்க் அட்டென்ட் பண்ணையில் அவங்களோட டயட் வந்து எப்படி இருக்கும்? அவங்க வீட்டில் அவங்கள தனியாக நல்லா பக்குவமாக பார்த்துப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு வருதில்ல, அப்போது அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்குறதுக்காக அப்போ அவங்களுக்கு டயட் என்னெல்லாம் கொடுப்போம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உளுந்தங்களி, நல்லெண்ணெய், அப்புறம் வேற என்ன, கருப்பட்டி சேர்ந்த பண்டங்கள், இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு எதுவும் ரீசன் இருக்கான்னு நீங்கள் எதுவும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரீசன் இருக்குது. அதுக்கான காரணம் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் அதில் இருக்குது. இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்களா? லேடிஸ் யாருக்குமே அவங்களோட மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் முடிகிற வரைக்குமே அவங்களோட ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒன்று வந்ததில்லை. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா? நீங்கள் மாதவிடாயின்னு சொல்கிறீங்கல்ல, அதை வலி அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அந்த ஒரு விஷயம்தான் காரணம். உங்களோட வாழ்க்கையில் மாதவிடாய் எப்போ முடியுதோ அன்னிலேருந்து நீங்கள் பத்திரமா இருக்கணும். அன்னிலேருந்தே ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். லேடிஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் தான் இருக்குது, ஜென்ஸுக்கும் ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் ஜென்ஸுக்கு வர ஹார்ட் அட்டாக் லேடிஸ்க்கு வரதில்லை. ஏன்னா அவங்களுக்கு மாதவிடாய் ரெகுலராக வருது. அந்த மாதவிடாயில் ஒரு ஈஸ்ட்ரோஜன்ங்கிற ஹார்மோன் இருக்குது. அது வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணும். அப்படிங்கெல்லாம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதில்லை. ஸோ அதனால மாதவிடாய் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பத்திரமா இருக்கணும். அதுக்கான ஒரு சின்ன ஃபுட் சைக்கிள் நான் வந்து 28 நாள் கணக்கு வச்சு சின்னதாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 5 நாளைக்கு எள்ளு உருண்டை சாப்பிட்றதுனால அதிகமாக ப்ளீட் ஆகும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. தினமும் ஒவ்வொரு எள்ளு உருண்டை, அதுவும் வெள்ளை எள்ளில் பண்ணது இன்னும் நல்லது. சேர்க்குற சாப்பாடு கருப்பட்டியோடு சேர்ந்து சாப்பிட்டா இன்னும் நல்லது. எல்லாமே கருப்பட்டி தான் பயன்படுத்தணும், பனை வெல்லம் கிடையாது. சரியா? அடுத்து 6ஆவது நாள்லேருந்து 14 நாள் வரைக்கும் உளுந்தங்களி. தினமும் அளவு நிறைய இல்லை, கொஞ்சம் அளவு உளுந்தங்களி கொடுக்கலாம். லாஸ்ட் 14 to 28 டேஸ் வெந்தய கஞ்சி. இதில் எல்லாமே மற்ற எல்லாத்துலேயும் கருப்பட்டியும் வெந்தய கஞ்சியில் சம்பா அரிசி இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது அவங்களோட மாதவிடாயில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அது போக PCOS அப்படிங்கிற பிரச்சனையோ இல்லை பின்னாடி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு தொந்தரவுமே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களோட லைஃப் சைக்கிள் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே இந்த டயட் அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட சின்ன ரெக்வஸ்ட். ஏன்னா பெண்கள் அப்படிங்கல அவங்களுக்கு அதை ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கான காரணமே அது மாதவிடாய் தான். மாதவிடாய் அப்படிங்கிறது ஒரு அவமானமோ அது தீட்டோ கிடையாது, அதுதான் பெண்ணோட அடையாளம். ஸோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுட்டு அதுக்கான டயட்டில் நீங்கள் இது பண்ணணும். ரெஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணலாம்,
இன்னொன்று அந்த நேரத்தில் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். அதை உங்களை சுற்றி உள்ளவங்க கிட்ட அந்த மூட் ஸ்விங்ஸை சொல்லணும். சொல்லும்போது அதுக்கான சஜஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. நம்ம மறைச்சு வைக்க போய் தான் மற்றவங்களும் அதை மறைச்சு வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் குழந்தை பெண்ணா பிறந்தா மகாலட்சுமி பிறந்துட்டா அப்படின்னு சொல்லுது. அதே இதை அவள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா, இல்லை கல்யாணம் அப்படிங்கிற ஏஜ் அட்டெண்ட் பண்ணதுக்கு ஒரு செலவு, கல்யாணத்துக்கு ஒரு செலவு. பெண்ணா பிறந்து ஸ்டார்டிங்கில் மகாலட்சுமின்னு சொன்ன பொண்ணே வளர வளர நம்மளுக்கு இவ்வளோ செலவு இழுத்து விடுறாளே அப்படிங்கிறது சொசைட்டி உருவாக்கிரும். நம்மளோட பெற்றவங்க அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அவளால் உங்களுக்கு செலவு தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளோட சொசைட்டியில் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம சொந்த காலில் நிற்கணும். சொந்த காலில் நிற்கணும்னா அதுக்கு நல்லா படிக்கணும். அது போக உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் என்ன எய்ம் பண்ணுங்கள், சின்ன வயசுலேருந்தே எய்ம் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல படிங்க. உங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வேற இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் கோல் அப்படிங்கிறது வேணும். பெண் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஒரு கோல் வேணும். தேங்க்யூ ஸோ மச். முத்துலட்சுமி அவர்களுக்கு நல்ல கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. நன்றி. எஸ்டி அழகேசராஜா விவேகா அறக்கட்டளை சார்பாகவும் இந்த நிறுவனத்திற்காக சிறப்பாக பாடுபட்ட சிறப்பித்த நல்ல உள்ளங்களுக்கும் திருமிகு அமல் தாமஸ் சார் அவர்கள் சார்பாக அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு மருத்துவர் முத்துலட்சுமி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வுக்கு தலைமை வகித்து ஆலோசனைகளையும் விருதுகளையும் வழங்க அமல் தாமஸ் அவர்களை ஸ்டேஜுக்கு அழைக்கிறோம். விவேக அறக்கட்டளை நிறுவி 2007 அதுலேருந்து தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்கோம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா விவேகா கலாச்சார கல்வி விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை. ஒரு மனிதர் ஒன்று கல்வியில் சிறந்து விளங்கணும், இல்லைன்னா விளையாட்டு, இல்லை ஆர்ட் கலை. உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியும், டிராயிங் தெரியும், ஸ்பீச் தெரியும், இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இதை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் முத ஒரு பள்ளியில் பெற்றோருக்காக வச்சோம் இந்த நிகழ்வு. இன்றைக்கி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு காரணம் விவேக அறக்கட்டளை. அடுத்து சோனா மஹால், இவங்க சோனா ரெடிமேட்டோட குரூப் இந்த பில்டிங், இவங்க எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்குறாங்க. ரெண்டாவது இதுக்கு 2 பில்லர் ஃபவுண்டேஷன். பில்லர் வந்து ரைட் சைடு அமல் தாமஸ் சார், அமலா ஜுவல்லர்ஸோட ஓனர் திரு அமல் தாமஸ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரெண்டாவது அன்பு சகோதரி அனிஸ் கிராண்ட் பேரடைஸ் ஓட எம்டி சையத் அலி பாத்திமா அவர்களே. ஏன்னா இவங்க 2 அவ்வளோ பேரையும் ஆர்கனைஸ் பண்ணது அழகேசராஜா, ஆனால் அதை ஃபுல் சப்போர்ட் பேக் போனாக இருந்து செஞ்சது இவங்க 2 பில்லர். ஆனால் எங்களுக்கு கூரை வேணும்ல, அதுதான் அண்ணன் அன்பு சகோதரர் சடகோபன் நம்பி அவர்கள். ஆமாம், எஸ்பி சார் கூட இருந்து ஸ்டேஜில் பாடிட்டு வர்றவங்க, கிட்டத்தட்ட 10,000 மேடையில் கடந்த மாமனிதர். ஆமாம், ஹோம் கார்டு கமாண்டர், சிட்டி கமாண்டர், சாதாரண பொறுப்புலாம் கிடையாது. இவங்க கீழே ஒரு 4,000 பேர் இருக்கிறாங்க. அவங்க சப்போர்ட்ஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து பிரபாகர் சார் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பான்சர்ஸ் ரிச் ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து குழந்தைகள் சாதனை மாணவர்கள், லாஸ்ட் இயர் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் போனவங்களுக்கு விருதுகள், அப்புறம் நிகழ்ச்சிகள் ஸ்டார்ட் ஆகிடும். நம்முடைய நிறுவனத்தினுடைய கோபுர கலசமாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விவேக அறக்கட்டளையுடைய தலைவர் எஸ்டி அழகேசராஜா சாருக்கு கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. 11 வருஷம் நடத்துகிறாங்க, தொடர்ந்து நடக்கணும், எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும். அதே போல் இந்த நிகழ்வுக்கு முக்கியமான பில்லராக இருந்து 2 தூண்களாக இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய அனீஸ் கிராண்ட் பேரடைஸுடைய அதிபர் எனது அருமை சகோதரி ஏ சையத் அலி பாத்திமா அவளை கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. அதே போல் அமலா ஜுவல்லர்ஸ் அதனுடைய அதிபர் எனது அருமை சகோதரர் திருமிகு அமல் தாமஸ் அவர்களை கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. இந்த நிறுவனத்திற்காக நிறைய ஸ்பான்சர் இருக்காங்க. சோனா நிறுவனத்திற்கும், சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அவர்களுக்கும், விவேகா அறக்கட்டளைக்கும், காஜா என்டர்பிரைசஸ் அவர்களுக்கும், அனீஸ் கிராண்ட் பேரடைஸ் அவர்களுக்கும், இத்தாலியன் பேக்கரி அவர்களுக்கும், மயூரி டிவி சேனல் அதனுடைய பார்ட்னர் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அன்போடு உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது நெல்லையிலிருந்து சடகோப நம்பி இசைக்கலைஞன், சமூக சேவகன், இந்திய ஜனாதிபதி விருது பெற்ற திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படை தளபதி என்பதை பணிவோடு பெருமையோடு தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று சொல்லுவாங்க. அழகா ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல பழங்கள் காய்கள்லாம் இருக்கும். அதை போய் மெனக்கிட்டு போய் ஒரு காயை பறிக்க மாட்டோம். நம்ம நல்ல சொற்கள் சொல்லணும்,
நல்ல செயல்கள் செய்யணும், பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கணும். பழத்தை பெருசாக நம்ம சாப்பிடுவோம், காய பெருசாக சாப்பிடுவோமா? மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் விவேகா அறக்கட்டளை சார்பாக. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அன்னைக்கு மகளிர் தினம் அன்னைக்கு கொண்டாட முடியல, 8ஆம் தேதி மகளிர் தினம், அன்றைய தினம் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுடைய நோக்கமே என்னென்னா தொண்டு செய்வது, உங்களை எல்லாத்தையும் உற்சாகமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையும் மறந்துட்டு, இன்றைய நாள் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் சந்தோஷமாக எவ்வளோக்கு சந்தோஷமாக இருக்கணுங்கிறத நாங்கள் பார்க்கணுங்கிறனால தான் மகளிர் தின விழா வருஷம் நடத்திட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு வருஷமும் நாளுக்கு நாள் மெருகூட்டிகிட்டே இருந்துகிட்டு இருக்குது. 300 400 பேரில் ஆரம்பிச்சது இன்றைக்கி 1000 வரைக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்னதான் இருந்தாலும் நாங்கள் சின்ன ஸ்பான்சராக இருந்தாலும் முழு 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 ஒத்துழைப்பு ஃபுல்லாகவே அன்பு சகோதரர் அழகேசன் தான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க் எல்லாமே அவர் தான். நாங்கள் அப்பப்போ என்ன செய்யணும் ஏன் செய்யணுன்ட்டு கேட்டுட்டு தான் இருப்போம். உண்மையிலே இன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. போட்டியில் ஜெயிச்சிட்டோம் தோந்துட்டோம்லாம் வருத்தப்படாதீங்க. அடுத்து நிறைய வருடங்கள் வருஷம் நடந்துட்டு இருக்கும். அதனால் தோந்துட்டோம்னு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். வெற்றி பெற்றவர்களுக்கு தோல்ந்து போட்டியில் கலந்துக்கிட்டாலே அது மிகப்பெரிய வெற்றி தான். எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. நன்றி, மிக்க நன்றி எல்லாருக்கும். திருமதி ஏ சையத் அலி ஃபாத்திமா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு தந்து நிகழ்வை துவங்குவதில் பெருமை செய்வார்கள். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? திருநெல்வேலி பெண்களோட சத்தம் இவ்வளவுதானா? சத்தம் பத்தல. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாவ் அ கிரேட் டே. இன்னைக்கு உங்களுக்கு எல்லாரும் இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணுங்க. எல்லா போட்டிகளையும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற அத்தனை பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பெஸ்ட் என்னோட சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். விவேகா அறக்கட்டளை 11வது வருஷமாக இந்த விமென்ஸ் டேக்கான ஒரு ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு இவங்களுக்குமான ஒரு தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருட காலமான தொடர்பு. 4 வருடத்துக்கு முன்னாடி இவங்க இதே ப்ரோக்ராம் நடத்தும் போது நான் ஏறின முதல் ஸ்டேஜ் இதுதான், இதே இடம்தான். என்னைய மேடை ஏற்றுனதுலேயும் ஒரு பெரிய பங்கு திரு அழகேஸ்வரராஜா சார் அவர்களுக்கு உண்டு. அவங்க ஹார்மோனியனார் சார் எல்லாம் சொல்லி தான் நான் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். அது வரைக்கும் நானும் பெருசாக வெளியே எங்கேயும் போனதில்லை. ஸோ இதை இவ்வளோ சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அழகேஸ்வரராஜா சார், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமல் தாமஸ் சார், மரிய சுசை சார் அண்ட் பிரபாகர் சார், நம்பி சார் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி அவிராவுடைய மெம்பர்ஸ், விருது வாங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகள், மேற்கொண்டு இங்கே அறிவி தந்திருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மகளிர் தினம்ங்கிறது நம்ம ஒரு மாதமோ ஒரு நாளோ கொண்டாடப்பட வேண்டியது இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை மதிக்கணும்னு சொல்லி உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அது டெய்லியே பண்ணணும். அது ஒரு மாதத்துக்கோ ஒரு நாளுக்கோ உண்டானது இல்லை. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களோட வளர்ப்பு முறையை நீங்கள் ஒழுங்குபடுத்தினாலே எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கக்கூடிய ஹாராஸ்மெண்ட்ஸ் எதுவுமே நீ தவிர்க்க முடியும். ஸோ பிள்ளைங்களோட வளர்ப்பு முறையை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக இதை தான் சொல்கிறேன், வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இங்கே இருக்கிற போட்டியாளர்கள் அனைவருக்கும் என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஸோ ஆல் த பெஸ்ட், கேரி ஆன். தேங்க்யூ ஸோ மச். மிக அருமையாக சிறப்புரை ஆற்றிய அருமை சகோதரி அனீஸ் கிராண்ட் பாரடைஸுடைய அதிபர் திருமதி ஏ சையத் அலி ஃபாத்திமா அவர்களுக்கு நல்ல கைதறி உற்சாகப்படுத்துங்க. மிக்க நன்றி. இந்த இனிய விழாவில் கதாநாயகனாக மேடையில் வீற்றிருக்கும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியினுடைய அதிபர் அருமை ஐயா திருமிகு மரிய சுசை ஐயா, மரிய சுசை அவர்களை மிக்க அன்போட கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. வரவேற்கிறோம். மரிய சுசை ஐயா அவர்களை எங்களுக்கு நிறைய வழிகாட்டி நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு சையத் அலி ஃபாத்திமா மேடம் அவங்களுக்கும் எல்லா பங்கும் உண்டு. அமல் தாமஸ் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு அப்போ எங்களுக்கு உதவி பண்ணது ஐயா மரிய சுசை சார் தான். அவங்க இடத்த ஸ்கூலை கொடுத்து வாங்க கலைஞர்கள் வாழன்னு சொல்லி சம்மர் கேம்ப் கொடுத்தாங்க. அப்போ டெய்லி கிளாஸ் எடுத்தோம். இப்போவும் சண்டே அவங்க பள்ளி வளாகத்தை கொடுக்குறாங்க.
₹1 வாங்குறது கிடையாது. எந்த நிகழ்ச்சினாலும் இடம் கொடுங்க. இப்போ நீங்கள் மகளிருக்கு எந்த உதவியும் சொல்லுங்கள். 8ஆம் தேதி கிராண்டாக அவங்க பள்ளிகள் எல்லாத்துலேயும் நடத்துனாங்க. பெண்களை மதிக்கிறவன் தான்ப்பா முன்னேறுவாங்கிற எங்களுக்கு வழிகாட்டி அவங்க தான். அவங்களோட ஆலோசனை பேரில் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவர்களை பேருரை ஆற்றுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். சமூக சேவகர் திருமிகு செபஸ்டின் பிரபாகர் அவர்களை மேடைக்கிழிக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆதரவற்ற அந்த இறந்த உடல்களை எடுத்து அதை அடக்கம் செய்து காரியங்களை செய்து வருகிறார். 35 பேர் யாருமே இல்லாமல் அனாதையாக திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் ஒப்படைச்சிருவாங்க. அந்த உடல்களை தன்னுடைய பொறுப்பில் வாங்கி சொந்த ஈமக்கிரியை பண்ணி அவருக்கு நான் பெருமையாக சொல்லுவேன், அவருக்கு குருவாக நான் இருந்து வழிகாட்டிட்டு இருக்கேன். எனவே அந்த பெருமை எனக்கு உண்டு. எனவே அதை சொல்கிற இடத்துல நான் இருக்கிற ரொம்ப சந்தோஷம். அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளம் பிரபாகர் செபஸ்டின் பிரபாகர் அவர்களுக்கு திருநெல்வேலி மாநகர ஊர்காவல் படை பிளட்டூன் கமாண்டர் நல்ல கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. நம்முடைய மரிய சுசை ஐயா அவர்களை பற்றி உயர்வா எவ்வளோ நாள் சொல்லலாம். எப்படின்னா ஒரு கஷ்டம்னு இது வரைக்கும் எங்களை யாரையும் நிற்க விட்டுக்கல. திருநெல்வேலி மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு சிறப்புரை மற்றும் சிறப்பான பேருரை ஆற்ற அருமை ஐயா மரிய சுசை ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மகளிர் தினம் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். உலகம் பூரா மகளிர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு இனிய நாள். அந்த மகளிர் தினத்தை இன்று நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். மகளிர் அனைவரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இங்கே வந்திருக்கீங்க. ஏன்டா மகளிர் தினத்து அன்று உங்களுக்கு நிறைய பரிசு மலைகள் பொழிய இருக்கின்றது. பரிசுகளை பெறுவதற்காக இங்கே நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏட்டா இதெல்லாம் சரிதான், பரிசெல்லாம் சரிதான், கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் சரிதான். நாம் மகளிர் தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பேசிட்டு இருந்தால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதாவது மகளிர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக உலகம் பூரா உள்ள பலர் போராடினார்கள், உரிமைகள் பெற்றெடுத்தார்கள். ஏட்டா 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம போய் பார்ப்போம், மகளிர் எப்படி இருந்தோம்னு சொல்லி நம்ம இப்போ படித்தாதான் தெரியும். படிக்கணும் அல்லது கேட்கணும், இந்த ரெண்டும் படித்தால் மகளிர்கள்லாம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், ஆண்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருந்தோம், ஆணாதிக்கம் உள்ள ஒரு சமுதாயத்தில் நாம் வாழ்ந்தபோது எப்படி இருந்தோம், அவைகளையெல்லாம் பல போராட்டங்கள், பல தடைகள். அதனால் நம்ம கொஞ்சம் பேசுறதுல ரொம்ப ஃப்ரீயாக பேசுவோம். அதனால் பல தடைகள், பல கஷ்டங்கள், பல போராட்டங்களுக்கு பிறகு ஆண்களுக்கு சமமான உரிமை பெண்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 100 ஆண்டுகளுக்கு முன்னால் போனோம்னா நம்ம படிக்க முடியாது, கல்லூரிக்கு செல்ல முடியாது. படிப்பு என்பது மகளிருக்கு கிடையாது. அடுப்பூதும் பெண்களுக்கு எதுக்கு கல்வி என்று சொன்னார்கள். இன்னும் அதை விட முன்னால் போனோம்னா நிறைய கொடுமைகள்லாம் இருந்தது மகளிருக்கு. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அபாலிஷன் ஆஃப் சதி எல்லாம் படிச்சிருப்போம். சதி, பெண்கள் உடை உடுத்துவதிலேயே நிறைய கட்டுப்பாடுகள். வேலைக்கெல்லாம் வர முடியாது, வீட்டில் சமைக்கணும், பிள்ளை பெற வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ஒரு வேலை தான் நமக்கு இருந்துச்சு. இப்பொழுதுதான் நாம் வேலைக்கு செல்கின்றோம். ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபினான்ஸை பொறுத்தளவில் நம்ம கையில் இப்போ காசு இருக்குது.
ஃபினான்ஷியல் எம்பவர்மெண்ட், இல்லை இன்டலெக்சுவல் எம்பவர்மெண்ட். படிக்கலாம், நம்ம அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், பட்டிமன்றங்களில் பேசலாம், மேடைகளில் உட்காரலாம், பேசலாம் என்ற உரிமைகள்லாம் நமக்கு கிடைக்கப்பெற்றது. அதை விட ரொம்ப முக்கியமானது சொத்துல பங்கு கிடைச்சிச்சு. 100 ஆண்டுகளுக்கு முன்னால சொத்தில் பங்கு கிடையாது. ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொத்து கொடுக்கப்பட்டது. அதையும் இப்பொழுது நாம் சொத்தில் பங்கு, சம பங்கு பெற்றிருக்கின்றோம். நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துல நமக்கு சம பங்கு உண்டு. தாத்தா பாட்டியினுடைய சொத்துல நமக்கு சம பங்கு உண்டு. இதையெல்லாம் நாம் பெற்றிருக்கின்றோம். இதுக்காகத்தான் ஒரு கொண்டாட வேண்டும், இதையெல்லாம் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது. நமக்கு நிறைய பொறுப்பு இருக்கின்றது. மகளிருக்கு வேலை செய்யலாம், அரசு உத்தியோகங்களில் அமரலாம், நிறுவனங்களில் வேலை செய்யலாம், சம்பளம் வாங்கலாம். இதோடு சேர்ந்து வீட்டு பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. நமது குழந்தைகளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை நம்மிடம் இருக்கின்றது. பிள்ளைகளை நாம் எப்படி வளர்ப்பது என்பது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தை நாம் ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஹவுஸ் கீப்பர், ஹவுஸ் மேனேஜரே நம்ம தான் இன்னைக்கு என்ன உணவு என்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதனால அந்த பொறுப்பை நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது. நாம் வேலைக்கு செல்கின்றோம், ஆண்களுக்கு நிகராக சம்பளம் வாங்குகின்றோம், நான் ஏன் வீட்டு பொறுப்பை எடுத்து செய்ய வேண்டும் என்று நாம் நினைச்சிடவே கூடாது. நீங்க அந்த பொறுப்பை விட்டுட்டோம்னா நம்மளை நினைச்சு பார்க்கறதுக்கு ஆளே இல்லாமல் போயிடும். நம்ம இல்லைன்னா வீடு ரொம்ப கஷ்டப்படும் சொல்லி ஒரு நிலைமை இருக்கணும். அதனால நம்முடைய கடமை வீட்டையும் எடுத்து நாம் செம்மையாக நடத்தி செல்வது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகையால் நமக்கு எவ்வளவு பதவிகள் உயர்ந்தாலும், எவ்வளவு ஒரு பெரிய நிலைக்கு வந்தாலும், நிலை உயரும் போது பணிவு வர வேண்டும். நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிலை உயரும் பொழுது பணிவு வர வேண்டும், ஆணவம் வந்துடக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் உழைக்கிறேன், கணவனை விட அதிகமான சம்பளம் வாங்குகின்றேன், ஏன் நான் வீட்டு வேலை செய்ய வேண்டும், ஏன் மதிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த மாதிரி நினைப்பே வந்துடக்கூடாது. இல்லையா? வந்துட்டாலே ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் பயம். அதனால தான் ஆண்கள்லாம் வேலைக்கு போகணுமா, ஆண்கள்லாம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயப்படுறதுக்கு காரணமே அதான். எங்கே பெண்கள் நம்மளை மீறி விடுவார்களோ, நம்மளை மதிக்க மாட்டார்களோ என்று ஆண்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நமக்குள்ள உரிமைகள், நமக்குடைய ஒரு பொசிஷன் எல்லாமே நமக்கு வேண்டும். அதற்கு இன்டலெக்சுவல் எம்பவர்மெண்ட். வெள்ளிக்கிழமை எங்கள் பள்ளியில் என்ரிச்மெண்ட் விமன் இந்தியா என்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். அன்னைக்கு மகளிர் தினத்தன்று விழாவில் நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருநெல்வேலி மாநகர ஆயுதப்படை தலைவர் திருமிகு காமேஸ்வரன் ஐயா அவர்களை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவருடைய அன்போடு வரவேற்கிறோம். ஐயாவுடைய உரையை தொடர்கிறது. கைதில் உற்சாகப்படுத்தும். சாதனைகள் புரிந்த மிக சிறப்பாக இந்த சமூகத்தில் செயல்படக்கூடிய 10 மகளிரை தேர்ந்தெடுத்து பாரதியின் புதுமை பெண் என்ற விருது இந்த வெள்ளிக்கிழமை தான் வழங்கணும். இன்னைக்கு தினகரனை பார்த்தா நீங்கள் பார்க்கலாம், அது தெரியும். 10 பேர். அதனால் ஆங்காங்கே பெண்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள். திருமதி இந்திரா காந்தி அம்மையார் நாட்டை மிக சிறப்பாக ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கினார்கள் உலக நாடுகளுக்கு.
அதனால் பெண்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்முடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நம்மை தகுதியுள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் திடமாக இருக்க வேண்டும். நம்முடைய மைண்டு ரொம்ப எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். நாம் உலக நடவடிக்கையை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபினான்சியல் நாலேஜ், அதாவது பணம் சம்பாதிக்கிறோம், அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறது, எங்கே செலவு பண்ணுறது, எப்போ செலவு பண்ணுறது, யாருக்காக செலவு பண்ணுறது என்ற ஒரு அறிவு திறன், நாலேஜ் நமக்கு வர வேண்டும் இல்லையா? நிறைய பெற்றோர்களை நான் சந்தித்து கொண்டே இருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் இல்லையா? ஒரு சில பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பெற்றோர்கள் ஈஸியாக விட்டு விடுகின்றார்கள். ஏண்டா, பாசம் என்பது வேறு, கண்டிப்பு என்பது வேறு. பாசம் இருக்கும் பொழுதுதான் கண்டிப்பும் அங்கே இருக்கும். ஏனெனில் நாம் நம்முடைய குழந்தைகள் நமக்கு பிறகு மிகச்சிறந்த இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய தகுதியுள்ள குழந்தைகளாக இருக்க வேண்டும். ஏண்டா, நமக்கெல்லாம் கவலையே நாம் இருக்கும் பொழுது நம்முடைய குழந்தைகளை பற்றி கவலை இல்லை. நமக்கு பிறகு நம்முடைய குழந்தைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு இருக்கும் என்பதுதான் நமக்கு கவலை. ஆகையால் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் முறையை வளர்ப்பது என்பது யார் மதர்கிட்ட தான் இருக்குது. அதிகமாக மதர் தான் ரொம்ப நெருக்கமாக குழந்தைகளுக்கு இருக்கக்கூடியவர்கள். அப்பா அவ்வளவு நெருக்கமாக இருக்க முடியாது. அவர் பணம் தரலாம், அறிவை தரலாம், ஆனால் பாசத்தோடு குழந்தைகளை வழிநடத்தி செல்லக்கூடியவர் அம்மா என்பதை உணர்ந்து கொண்டு அந்த அம்மா என்ற பணியை நாம் மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அதே மாதிரி வீட்டு தலைவி என்ற அந்த பணியை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். இவைகளையெல்லாம் செய்துவிட்டு நாம் வேலையையும் ஒழுங்காக செய்ய வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நாம் எடுத்துள்ள பணியை அரசு பணியாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் பணியாக இருந்தாலும் சரி அதையும் செம்மையாக செய்ய வேண்டும். கஷ்டம்தான், ஆண்களை விட பெண்களுக்கு கஷ்டம்தான். ஆனால் இவ்வளவு பெரிய பொறுப்பு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றதே என்பதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும், ஆணவம் கொள்ளக்கூடாது. நான் தான் எல்லாம் செய்கிறேன், நீர் என்ன கிழிச்சீரெல்லாம் கேட்டக்கூடாது. கேட்டால் நமக்கு தான் அந்த தகுதி உண்டு, நமக்கு தான் அந்த நாலேஜ் உண்டு, நமக்கு தான் பொறுமை உண்டு, நமக்கு தான் பாசம் உண்டு. அதிகமான பாசத்தை காட்டக்கூடியவர்கள் பெண்கள். ஆண்களுக்கு பாசம் இருந்தாலும் அதை காட்ட தெரியாது இல்லையா? பாசம் இருக்கும் ஆனால் காட்ட தெரியாது இல்லையா? தடாப்படான்னு பேசுவாங்க. அதனால் அந்த பாசத்தை காட்டக்கூடியவர்கள் பெண்கள், பொறுமையாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள். இந்த ஈகோவே இருக்காது. மகன் திட்டி விட்டான், மகன் ஏசி விட்டாங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டாங்க பெண்கள். ஆண்கள் அப்படி இல்லை. மகன் ஏசி விட்டால் அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. மகனை எதிர்த்து பேசிட்டா அவன்கிட்ட முன்னால் கூட நின்று பேச மாட்டாங்க. அதனால் பெண்கள் தான் பிள்ளைகளை சிறப்பாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். அதனால் இந்த மகளிர் தினத்தன்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரம் எவ்வாறு பெறப்பட்டது? சுதந்திரம் என்பது ஈஸியாக வரவில்லை. நமக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டு, நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் நிறைய இதற்கு போராடி இந்த பெண்களுக்கான உரிமைகளை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் யோசித்து இந்த தினத்தை நாம் அதற்காகத்தான் கொண்டாடுகின்றோம். நம்மை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதெல்லாம் யோசித்து பார்த்து நாம் சிறந்த மகளிராக விருது கொடுக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய 1000-500 பேருமே விருது வாங்க தகுதியுள்ளவர்களாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லையா? யார் எங்கே போனாலும் விருதுகள் கிடைக்கிற மாதிரி. அதான் சாதனை பெண், அடாவடி பெண் இல்லை, சாதனை பெண். சாதனைகள் புரியக்கூடிய ஒரு பெண்ணாக, மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு பெண்ணாக நாம் உருவாக வேண்டும், தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு
உங்கள் அனைவருக்கும் எனது இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். எங்கள் அருமை ஐயா திருமிகு லிட்டில் பேர் பள்ளியுடைய அதிபர் திருமிகு ஏ மரியசுசை ஐயா அவர்களுக்கு இந்த விருதை ஏஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஐயா திருமிகு காமேஸ்வரன் ஐயா அவர்கள் சார்பாக இந்த விருது மரியசுசை ஐயா அவர்களுக்கு வழங்குகிறோம். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும். ஒரு மாற்றுக்குறையாத அருமை ஐயா மரியசுசை விளங்குகிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு விழா நாயகன் எங்களுடைய ஏஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமிகு ஆயுதப்படையினுடைய தலைவர் திருமிகு கேபி காமேஸ்வரன் ஐயா அவர்கள் டிபிஎஸ் அவருடைய அன்போடு மேடைக்கு வந்து சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை இங்கு பல்வேறு சிரமத்துக்கு மத்தியிலும் வந்திருக்காங்க. அன்போடு அழைத்து வந்த செபஸ்டின் பிரபாகர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த சர்வதேச மகளிர் தினம் கடந்த 8ஆம் தேதி உலக அளவில் கொண்டாடப்பட்டது. அதை இன்றைக்கு இங்கே நம்ம விவேகா அறக்கட்டளை சார்பாக இங்கே 1வது ஆண்டாக கொண்டாடி வருகிறார்கள். இதற்கு இந்த தேதியை அவர்களை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், இப்போ மகளிர்கள் அனைவருமே எல்லாரும் பார்த்தோம்னா அதிகமாக வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு. அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த விழாவை கொண்டாடணுமா இவ்வளோ பெரிய ஒரு பெண்களோட கூட்டத்தை இங்கே பார்க்க முடியாது. அதனால் இந்த நாளை உங்களுக்கு தேர்வுபடுத்தி இன்றைக்கி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுக்கும் எனது முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காலங்களில் பெண்கள் அப்படின்றவங்க வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு பணிவிடை செய்வாங்க. ஒரு மருத்துவராக இருப்பாங்க. அதாவது கணவனுக்கு, குழந்தைக்கு, உறவினர்களுக்கு தேவையானதை சமைத்து கொடுத்து அவர்களுடைய நலனை பேணி காத்து கொண்டு இருப்பதே நம்முடைய பெண்களினுடைய தலையாய கடமையாக இருந்த காலம். அது தற்போது மாறி பெண்களும் காட்டிலையும் ஒரு படி மேலே போய் இப்போ எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையுமே முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா காவல்துறையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னோம்னா இப்போ அதிக பெண்கள், இப்போ திருநெல்வேலியிலலாம் எடுத்துட்டோம்னா பெண் காவலர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது பெண் காவலர்கள் தான் இங்கே நிறைய இடத்துல இருப்பாங்க. அதனால் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அப்படின்றது இப்போ இதாகிடுச்சு. அதையும் தாண்டி அவங்களுடைய எல்லா விதமான துறையிலையுமே அவர்களுடைய திறமையின் மூலமாக முதன்மையாக திகழ்கிறார்கள். சர்வதேச மகளிர் தினம் அப்படின்றது இப்போ கொண்டாடப்பட்டு வருகிறது. இப்போது ஒவ்வொரு துறையிலையுமே அந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா அன்றைக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு பெர்மிஷன் கொடுத்து அவங்க அந்த ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நிறைய இடத்துல பார்த்தோம்னா ஒரே மாதிரியான உடைகளை அணிந்து ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடுகிறார்கள். உழைக்கும் பெண்களுக்காக கொண்டாடப்படக்கூடிய இந்த தினம் எல்லோராலும் வரவேற்கப்படுகிறது. அதே போல் இங்கே மிக சிறப்பாக இந்த இடத்துல கொண்டாடி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்னையும் அழைத்து இங்கே கௌரவப்படுத்தி அழைத்தமைக்கு இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு இந்த விழா தொடர்ந்து சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உரையாற்றிய ஏஆர் அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆயுதப்படையுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமிகு காமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நல்ல கைத்தறி உற்சாகப்படுத்துக்க நன்றி. அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமிகு காமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசை, அந்த விருதை எங்கள் லிட்டில் பேர் பள்ளியுடைய அதிபர் கல்வி தந்தை திருமிகு மரியசுசை ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து அந்த நினைவு பரிசையும் வழங்குகிறார்கள். அழைப்பை ஏற்று சிறப்பித்து சிறப்புரையாற்றிய காமேஸ்வரன் ஐயா அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நிகழ்வுக்கு எங்களை உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கும்
சமூக சேவகர் திரு பிரபாகர் சாரை சொல்கிறோம். இவங்க அது எப்படி எனக்கு சொல்லவே வரல, ஏன்னா அவ்வளோ பெருமைக்குரியவர். அனாதை, ஏன்னா பிணன் நம்ம அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. ஆதரவற்ற அவங்க இறந்துருப்பாங்கல்ல, கிட்டத்தட்ட 35 உடலில் வாங்கி அடக்கம் செஞ்ச மாமனிதர். ஆமாம், அவங்களை பாராட்டி முதல்ல மேம் வாங்க வாங்க சார், டி சார், சார் நீங்கள் சேர்ந்து அந்த விருது கொடுங்க. மனிதருள் மாணிக்கம் என்ற விருதை கொடுக்குறோம். அடுத்து சடகோபன் நம்பி சார் 10,000 மேடை கடந்தவங்க, அவங்கள பாராட்டி அந்த விருதுகளை கொடுக்குறோம். மேடம் அடுத்து ஃபாத்திமா மேம். இதில் தலையாய ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அவங்க கையால் தான் எல்லாத்தையும் விருது கொடுக்கணும்னு நினச்சோம். அவங்க எளிமையாக உட்காந்துருக்காங்க. மானம் காத்த தமிழச்சின்னு ஒரு இதில் சகோதரி, அவர்களை மேடை கலைக்கிறோம். நாம் என்ன, நானே செய்ய மாட்டேன், என் தகப்பனுக்கு ஒரு உடை வினகி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்வேன்னு வைங்களேன். ஒரு பெண்ணாக இருந்து ரோட்டில் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் மாற்றி கொடுக்குறாங்க, விட்டாங்க. அவங்க மானம் காத்த தமிழச்சின்னு பட்டமே இருக்காங்க. எல்லா டிவி சேனல் பெருசு. அதை விட இந்த பெருவெள்ளம் வர சொல்ல மேம் எடுங்க, பெருவெள்ளம் வர சொல்ல உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா கிடைச்சா என்ன செய்வீங்க? ஒரு நிதி வருதுன்னா ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து 50 லட்ச ரூபா ஒதுக்க பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3.5 கோடி ரூபா எல்லாரும் அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, வீடுக்கு இது கொடுத்தாங்க. இவங்க தெளிவாக திங்க் பண்ணி பாத்திரங்கள் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கேட்டாங்க, உடை வந்துருச்சு, பொருள் வந்துருச்சுன்னு. எத்தனை கோடின்னு கணக்கு தெரியாது. சாதாரண நம்ம நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த குன்னத்தூர் பக்கத்தில் சொக்கட்டான் தோப்பத்தை சேர்ந்த சராசரி குடும்ப பெண், என்னோட சகதி, எனக்கு காலில் விழுந்து கூட கும்பிடலாம். என்னால் என் குடும்பத்தை சமாளிக்க முடியல. ஒரு 8,000 குடும்பத்துக்கு தூத்துக்குடி ஃபுல்லா அப்படி அவங்க அளவுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை. நன்றி. தி கிரேட் மெமரி அப்படிங்கிற பட்டம் நம்ம விவேக அறக்கட்டளை சார்பாக கொடுக்குறோம். கைத்தறி உற்சாகப்படுத்துங்க. 8,000 பேருக்கு மேலாக நலத்திட்ட உதவிகளை வீடு தேடி கஷ்டப்பட்டு அவங்களை தேடி கொடுத்து உதவி செய்த அருமை சகோதரி சொக்கட்டான் தோப்பு நந்தினி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ஃபாத்திமா மேம்க்கு அடுத்த கல்வி சேவையில் 35 வருஷம் டீச்சராக இருந்து பிரின்சிபலாக இருந்து ஒரு கல்வி நிறுவனத்தை ஆலமரமோட வளர்க்கணும் சாதாரண விஷயம் கிடையாது. வீரமலை சேர்ந்த சென்ட் ஜான்ஸ் பள்ளி குழும முதல்வர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா ஒவ்வொருத்துக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம், நமக்கு டைம் இல்லை. அடுத்து மேம் சத்யா மேம், அந்த சீல் எடுங்க. சரண்யா மேம், அதாவது கேக் பார்த்துருப்பீங்க, வீட்டில் சொந்தமாக தயார் பண்ணி அதில் பெண்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து நீங்கள் எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் 1 ஹவரில் செஞ்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க நம்ம இத்தாலியன் கேக் மேம் கொஞ்சம் பேசிக்கோங்க, அவங்களுக்கு வருது. வில்லேஜ் சூப்பர் மார்க்கெட்டின் உரிமையாளர் நஸ்ரின் உமர். Fatima Rizana, Project Coordinator of Asa Soft Solution. இவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர் டாக்டர் ஏ ஃபரிதா பேகம், MA, MSc, MPhil, MEd, MPhil, PhD. ப்ளீஸ். அடுத்து சுதா குமாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. பள்ளி முதல்வர் அவர்களை மேடைக்கு அன்புடன் அறிவிக்கிறோம். மாரி மகேஸ்வரி மேம் செக் பண்ணுங்க. செல்வி மேம், நிலா பியூட்டி பார்லர். செல்வி மேம் ஆன் சீட். டாக்டர் ஏ ஃபரிதா. ஃபரிதா மேம். ஏஎஸ் கங்கா மேம், MTT காலேஜ் ப்ரொஃபஸர். டாக்டர் பி முத்துலட்சுமி மேம். எஸ் கௌசல்யா மேம், பியூட்டிஷியன். ஜெயசித்ரா மேம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ், MTT காலேஜ், இந்து காலேஜ். பேச்சியம்மாள் அலைஸ் கீதா மேம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. சுதா மேம், பியூட்டிஷியன். லோரி ரூபி மேம். சர்வே டிபார்ட்மெண்ட் ரூபி, லோரி ரூபி மேம். ஏ சுப்புலக்ஷ்மி. பானுமதி மேம். யோகா ஆசிரியை பத்மாவதி மேம். வசனமலர் அன்னபாக்கியம் மேம். வர்றது வந்து வசனமலர் அன்னபாக்கியம். இவர்களை பற்றி சொல்லணும்னா குறிச்சி ஸ்கூல், மேலப்பாளையத்தில் உள்ள குறிச்சி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலோட தலைமை ஆசிரியை. இன்னைக்கு காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே வருது. முன்னால் வந்து 800-700 பிள்ளைங்க படித்த ஸ்கூலில் இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டு, அந்த வகையில் இவங்க தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்கும் போது 47 ஸ்டூடெண்ட், குறிச்சி ஸ்கூலில் 47 ஸ்டூடெண்ட் தான் இருந்தாங்க. இன்னைக்கு இவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் 210க்கு மேலே போயிட்டு இருக்கு. முந்தானத்து பயங்கர கிராண்டாக கொண்டாடினாங்க. கவர்மெண்ட் பிள்ளைங்க மாதிரியே இல்லை, பயங்கர ஆனுவல் டேலாம் கொண்டாடினாங்க. பெரிய கிளாப் தட்டுக்கலாம் எல்லாமே. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய சாதனை தான். அப்படிங்கும்போது நாட்டியத்திலும் நடனம் பல கலைகள் புரிஞ்ச மேடத்துக்கு ஒரு சிறப்பு விருது. ஆமாம், ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு விருது கொடுக்க மாட்டாங்கிறது எங்கள் ரூல். நான் ஆடவும் செய்வேன், விருது எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. பாச சகோதரிக்கு, புதிய சகோதரிக்கு நன்றி. இப்போ விருதுகள் வாங்க. ஆமாம், ரஞ்சிதம். நம்ம இவங்களை வச்சு தான் ரஞ்சிதமே பாட்டு அண்ணாச்சி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்கல் எஜுகேஷன். ரைட்.
இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.